பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 160க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். காரிப் பருவத்தில் நாடு முழுவதும் யூரியா உள்ளிட்ட உரங்கள் போதுமான அளவில் கிடைக்கிறது. மத்திய உரத்துறை அறிவிப்பு. கிட்னி திருட்டு விவகாரத்தில் தனது கட்சிக்காரர் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க ஸ்டாலின் அரசு சூழ்ச்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாமக எம்எல்ஏ அருள் கார் மீது தாக்குதல். தன்னை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக எம்எல்ஏ அருள் பரபரப்பு புகார். கோவையில் இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது. குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீசார். கைதானவர்கள் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என கோவை காவல் ஆணையர் பேட்டி. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு. தடயங்களை சேகரித்து விசாரணை. கோவையில் நடந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உரிய பாதுகாப்பு இல்லை என கண்டனம். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன். திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சம்பவத்தன்று பணியில் இருந்த 12 காவலர்களிடம் சிபிஐ விசாரணை. நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்த காவலர்கள். மார்ச் 2ஆம் தேதி 12ஆம் வகுப்பிற்கும் மார்ச் 11ஆம் தேதி 10ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வுகள் தொடக்கம். பொதுத் தேர்வு நடைபெறும் தேதிகளை அறிவித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை மேலும் குறைய வாய்ப்பு என தகவல். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4571 கனஅடியாக சரிவு. அணையின் தற்போதைய நீர்மட்டம் 102 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6500 கனஅடியாக நீடிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 18,000 கன அடி வீதம் தண்ணீர் திறப்பு. அதிக தண்ணீர் திறப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி.